சாந்தி. அவ்யக்த சமிகை 16 மே 2025. பாபா புரிய வைக்கிறாரு. वारिस क्वालिटी प्रत्यक्ष तब होगी जब आप अपनी प्यूरिटी की रॉयल्टी में रहेंगे. பாபா சொல்றாங்க, வாரிஸ் குவாலிட்டி ஆத்மாக்கள் எப்பொழுது பிரத்யக்ஷம் ஆவார்கள் என்றால், எப்பொழுது நீங்கள் உங்களுடைய தூய்மையின் ராயல்ட்டியில் இருக்கின்றீர்களோ அப்ப அவங்க வெளிப்படுறாங்க. கஹா பி ஹத் கி ஆகர்ஷன் மே ஆங்க் ந டூவே. ஸோ ஒரு பொழுதும் எங்கேயுமே எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியில் உங்களுடைய கண்ணு மூழ்க கூடாது. நம்ம கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே மூழ்கக்கூடாது. இப்போ எப்போ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் கவர்ச்சிக்குது? கர்ம இந்திரியங்களுக்கு அடிமையாகும் பொழுது. இந்த கண்ணை எதையோ ஒன்று பார்க்குது, ஓ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இந்த செருப்பு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும். இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். காது எங்கேயோ மூழ்குது, தேவையில்லாத விஷயங்களை நான் கேட்குறேன். வாய் எங்கேயோ மூழ்குது, தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை நான் பேசுகிறேன். கால் எங்கேயோ எடுத்துட்டு போகுது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு தேக உணர்வு வரும்பொழுது கர்ம இந்திரியங்கள் ஆத்மாவை தன் பக்கம் இழுக்கின்றது. वारिस अर्थात अधिकारी, तो जो यहाँ सदा अधिकारी स्टेज पर रहते हैं, कभी भी माया के अधीन नहीं होते, अधिकारीपन के शुभ नशे में रहते, ऐसे अधिकारी स्टेज वाले ही वहाँ भी अधिकारी बनते हैं. அப்போ பாபா புரிய வைக்கிறார். வாரிஸ் அப்படின்னா அதிகாரிகள்னு அர்த்தம். ஆக அப்படிப்பட்ட அதிகாரமுடைய குழந்தைகள், அதிகாரி ஆத்துமாக்கள், அவங்க தன்னுடைய அந்த ஒரு சுத்தமான போதை, எனக்கு யார் மேலே அதிகாரம் இருக்குது, என்னோட பாபா மேலே, கடவுள் மேலே, பரமாத்மா மேலே, அவர் மீது அதிகாரம் இருக்கக்கூடிய ஆத்மா நான். ஆக அவர்கள் மாயைக்கு ஒரு பொழுதும் அடிமையாவது கிடையாது. நான் அதிகாரி எனக்கூடிய அந்த ஒரு சுத்தமான நஷா, அந்த ஒரு போதை, அந்த ஒரு குஷியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கு அந்த மாதிரி சுயராஜ அதிகாரி, தனக்குத்தான் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் எதிர்கால உலகத்துல அதிகாரி ஆகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம செக் பண்ணணும், இங்க நான் எந்த அளவுக்கு அந்த ஒரு அதிகாரி நிலையில இருக்கிறேன். என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டு ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை என்னோட புத்தி அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, சம்ஸ்காரம் என்ன செய்யுது. ஆக இது ஒவ்வொன்றையும் நாம் அப்படி செக் பண்ணணும். செக் பண்ணி எங்கேயாவது ஆத்மாவை இது ஏதாவது ஏமாத்துது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா உடனே அதன் மீது நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம கொண்டு வந்துடணும். எனவே நாம் இங்கே என்ன ஆகணும்? அதிகாரி நிலையில் இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.